நீங்கள் சூப்பர்மேன் படம் ஒன்று ரீசெண்டாக வெளியே வந்து தெரியுமா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இதான் என்னுடைய வார் ரூம், இதான் என்னுடைய சோல்ஜர்ஸ்னு வில்லன் காட்டுவான். பார்த்தா எல்லாம் குரங்கு ஹெட்ஃபோன் போட்டு கச்ச கச்ச கச்சன்னு பண்ணுவோம். லைனாக குரங்குலாம் சிஸ்டமில் உட்காந்துருக்கும். அப்படி தான் வார் ரூம் அவங்க வச்சுருக்காங்க. அப்படி தான் அந்த வார் ரூம் வச்சு இயக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அண்ணாமலை பேசுகிறதா சரியானா நான் திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட போகிறேன்னு தமிழ்நாட்டில் குண்டை போடுற மாதிரி போட்டார். கடைசியில் பார்த்தா அது வந்து சொத்து பட்டியல் தான் வெளியிட்டார். நீ ஏன் லூசு வெளியிடுற? அந்த பட்டியல் தான் ஏற்கனவே அவங்களே தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டாங்களே. இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, அது அவங்கள்தான் இருக்கும்னு சந்தேகம். ப்ரூஃபோட சொல்லணும். எவனோ ஒருத்தன் பேரை வச்சிருக்கான், ஜி ஸ்கொயர் வெளியிட்டுருச்சு அறிக்கை, இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வெளியிடுது. அப்போ இது இல்லை, நான் 20,000 புக்கை படிச்சிருக்கேன். 20,000 புக்கமா? ஒரு புக்கு 20 பக்கம்னா கூட 20,000 பக்கத்தை ஒரு ஆள் எப்படி படிக்க முடியும்? பொய். அப்போ கடைசி வரைக்கும் அந்த ஆள் வந்து ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ட்ரங்கு பெட்டியை திருடி சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அது வெறும் ட்ரங்கு பெட்டி. இப்போ அவர் கோட்டு சூட்டு தான் மடிச்சு வைக்கிறாரு, உள்ள எதுவுமே இல்லை. அப்போ அண்ணாமலை வந்து டெய்லி பத்திரிகையாளரை சந்திச்சே கட்சியை வளர்த்தவர். இப்போ நாயனா நாகேந்திரனுக்கு ஒன்றும் தெரியாது, அது பேசவும் தெரியாது, சுற்றி இருக்கவும் தெரியாது, எதுவும் பேசவும் தெரியாது. ஆள் வந்து கள்ளச்சாராயம் ஆள். அதனால் அந்த காலத்தில் 4 கோடி மேட்டர்லேயே ஒரு ஃப்ளாப்பு. அப்போ எதுவுமே இல்லை. சரி, இந்த வாட்டி கட்சியில் நல்ல பேர் எடுத்து நாமளும் ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு அதிமுக முதுகில் ஏறி வாங்கிட்டு, நாமளும் எல்முருகன் மாதிரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை வாங்கிட்டு, இல்லை கவர்னர் போஸ்ட்டை வாங்கிட்டு காலம் நம்ம செட்டில் ஆயிடலான்னு நாகேந்திரனுக்கு ஒரு எண்ணம். ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சா போதும், அதே 4 அப்படின்னு வந்து ஒரு எண்ணம். 5னா கவர்னரு, 4னா மத்திய அமைச்சர் அப்படின்னு ஒரு கணக்கு அவருக்கு. அவ்வளோதான். இதுதான் எதிர்கட்சியோட நிலைமை.